Hey guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இது என்ன வீடியோவாக இருக்க போகுதுன்னா டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் எல்லாருக்கும். கலக்கத்தோட குட் மார்னிங் சொல்கிறேன்ல. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இப்போல்லாம் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு நாங்கள் வந்து பார்க்கு கிளம்பி வந்துடுறோம். இதுவும் நல்லாயிருக்கு. ஒரு பாஸ்ட் ஒரு 20-25 டேஸாக வந்து ஃபாலோ பண்ணுறோம். நல்லா இருக்குது. மார்னிங் ஒரு 6:37 போல் வந்துடுவோம். வந்துட்டு ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ நான் வந்து வாக்கிங் போவேன். என் ஹஸ்பண்ட் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. என் பையன் வந்து விளாடுவான். ஸோ இப்படி தான் இருக்கும். அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேபிள்ஸ் வாங்குகிற வேலை இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெஜிடேபிள்ஸ்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஷாப் போயிட்டு வெஜிடேபிள்ஸ் வாங்கிட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எங்கேயுமே வந்து நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும் ஷாப்ஸ் எல்லாம். வெஜிடேபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது என்னன்னு எனக்கு தெரில. இந்த கண்ட்ரியோட சாயிலாக என்னன்றது எனக்கு தெரியல. அண்ட் வீட்டுக்குமே வந்து வந்தாச்சு. வந்துட்டு வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அவசரமாக வந்து குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் குக்கிங் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. பரபரன்னு வந்து பண்ணியாச்சு. ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே வந்து பேக் பண்ணி ஹஸ்பண்டே வந்து ஆஃபீஸ் அனுப்பிச்சாச்சு. அண்ட் என் பையனுக்குமே வந்து ஒரு 9 o'clock போல் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேன். ஸோ அவனுக்குமே தோசை ஊற்றி சொரக்காய் கூட்டு தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு கொடுத்துட்டு அவன் சமத்தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த கேப்பில் அவன் எப்படி ஆக்கி வச்சுருக்கான் பாருங்கள் வீட்டை. அதை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். நான் பாதி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறப்பே அவர் வந்து தோசையை ஃபினிஷ் பண்ணிட்டார். அவன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஃபிங்கர் ஃபுட்டெல்லாம் வந்து அவனாக சாப்பிட்டுக்குவான். கொஞ்சம் மக்கர் பண்ணுற ஃபுட்டு பிடிக்காத ஃபுட்டெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து அவனாக வந்து சாப்பிட்டுன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் நான் வந்து ஃபீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் மில்க் வந்து போட்டு கொடுத்துட்டு அவனும் குடிச்சிட்டு இருந்தான். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சியா சீட்ஸ் வாட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு வந்து எம்டி ஸ்டமக்கில் இப்போலாம் நான் வந்து சியா சீட்ஸ் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். டைஜஷனுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன். சைட் பை சைடு வந்து துணியுமே வந்து வாஷ் பண்ண போட்டுட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சொரக்காய் கூட்டு, கம்பு தோசை, காஃபி. என்னோடய ஃபேவரட் பார்ட் ஆஃப் த டே இந்த காஃபியும் இந்த வியூவும் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்னு தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த புக்கு தான். இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2020 வாங்கினேன். கோவிட் ஸ்டார்ட் ஆன டைமில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2025 ஆகிடுச்சு. 5 years. ஆக்சுவலி நான் நிறைய புக்ஸ் வந்து படிப்பேன். பட் ஃபேவரட் புக்காக மட்டும் தான் நான் வச்சுக்குவேன். சில புக்ஸ் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிக்குவேன் அவங்களும் படிக்கணுன்றனால. அதனால் பேலன்ஸ் என்னோடய புக்கு எல்லாமே என் தம்பிகிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னோடய ஃபேவரட் புக்கு மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் இதுவும் ஒன்று. என்னோடய ஃபர்ஸ்ட் புக். நீங்கள் வந்து புக்கு படிக்கிற ஆள் இல்லை எனக்கு வந்து ஆனால் புக்கு படிக்கிற ஹேபிட் எனக்கு கொண்டு வரணுன்னா இந்த புக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு நீங்கள் ஒரு நெகட்டிவ் திங்கராக இருக்கீங்க, இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பற்றி நெகட்டிவாக சொல்கிறாங்க, உங்களுக்கு லைஃப்பில் ஒரு புஷ்ஷே இல்லை, எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி போகல அப்படின்ற பட்சத்தில் இந்த புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த புக்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் லவ், செகண்ட் வந்து பாசிட்டிவ் திங்கிங், அதுக்கப்புறம் நெகட்டிவாக திங்க் பண்ணுறதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், நெகட்டிவாக திங்க் பண்ணுற பீப்புள் கூட எப்படி நம்ம வந்து சர்வே பண்ணுறது, எல்லாமே வந்து இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. என்னோட ரொம்ப ஃபேவரட் புக். நான் எப்போல்லாம் வந்து டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ இந்த புக்கு தான் வந்து படிப்பேன். இப்போவும் வந்து படிச்சுட்டே இருக்கேன். பட் இது எத்தனாவது அடி படிக்கிறேனே எனக்கு தெரியல. நம்ம வந்து நிறைய தேவையில்லாத செலவுலாம் பண்ணுறோம். தேவையில்லாதவங்களுக்கு அவங்க முக்கியம்னு நினச்சி நிறைய செலவு பண்ணுறோம். ஸோ நமக்குன்னு ஒரு கிஃப்ட் பண்ணிக்கணும், நமக்குன்னு ஒரு செலவுனா இந்த புக் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் இந்த புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோஃபா கீழே இருக்கிற ஏரியா, அதுக்கப்புறம் ஹால்லாம் கொஞ்சம் வேக்யூம் போட்டு மாப் போடுற வேலை இருந்தது அன்றைக்கி. என் பையன் வந்து சோஃபா கீழெலாம் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பான். ஏதாவது காணான்ட்டு நம்ம பார்த்தோம்னா சோஃபா கீழே இருக்கும், இல்லைனா அவனோட ஷெல்ஃபில் ஏதாவது இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்துகிட்டு அவனையும் தனியாக மேனேஜ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் இன்னும் தூங்கலை. அவனை ஒரு பக்கம் உட்கார வச்சு டிவி கொஞ்சம் போட்டுவிட்டு கொஞ்சம் விளையாட்டு ஜாமான்லாம் கொடுத்துட்டு நான் ஒரு பக்கம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் என்னோடய ஷார்ட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எனக்கு க்ளீனிங் ஆர்கனைசிங்னால் அவ்வளோ பிடிக்கும். நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஹாப்பியாக இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணுற வேலை இதுவாக தான் இருக்கும். பட் சம் டேஸ் இருக்கும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். லைக் வீடு எப்பயுமே இப்படி தான் நீட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சம் டேஸ் வந்து பார்க்கவே முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். மேக்ஸிமம் வந்து வீடு வந்து க்ளீனாக தான் இருக்கும். ஏன்னா தினமும் க்ளீன் பண்ணுறோம் இல்லையா. டாடலர்ஸ் இருக்கிற வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். எதையாவது இழுத்து போட்டுருவாங்க, இல்லை எதையாவது கொட்டி வச்சுருவாங்க. நம்ம டெய்லி க்ளீன் பண்ணி மாப் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் மெயினாக வந்து வேக்யூம் இப்போ தான் வாங்கினேன். ஒரு 1 month தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெருக்கமாரில் தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்னால் வந்து முடியல.
நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் என் பையன் என்னென்னலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் முடியாத பட்சத்தில் தான் இப்போ வந்து வேக்யூம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸோட வேக்யூம் கிளீனர். நல்லாயிருக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அண்டு நம்ம டஸ்ட்டு சேரும் இல்லையா, அந்த டப்பையும் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நான் வந்து எப்படி எடுத்துக்குவேன்னா, டெய்லி ஒரு பிளேஸ் வந்து க்ளீன் பண்ணுவேன். அது ஹாலாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், பெட்ரூமாக இருக்கட்டும், இல்லை கபோர்ட்ஸாக இருக்கட்டும். சில பிளேசஸ்லாம் இருக்கும் நம்ம டெய்லி க்ளீன் பண்ணுற மாதிரி. லைக் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப், அதுக்கப்புறம் என் பையனோட டாய்ஸ் ஷெல்ஃபு, அந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து நம்ம டெய்லி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, டைம் வச்சு ஃபாலோ பண்ண, 10 மினிட்ஸ் தான், 10 மினிட்ஸுக்குள்ளே மூடி, குக்கிங்லாம் வந்து 1 ஹவருக்குள்ளே மூடி, அந்த மாதிரிலாம் சொல்லுவார். பட் என்னால் வந்து ஃபாலோவே பண்ண முடியாது. அப்படியே அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணாதன்னுவார். அது அப்படியே வந்து டைம் ஆகிரும். பட் இப்போ குக்கிங்லாம் வந்து ஓரளவு வந்து டைமிங் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் என் பையனும் வந்து தூங்கிட்டான். ஸோ காய்ஸ், இப்போ தான் வந்து என் பையன் தூங்கினான். அவனோட மத்தியான நாப் வந்து எடுத்துக்கிறான். டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 12:30, அங்கே வந்து 10 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் 2.5 hours டிஃப்ரென்ஸ் இருக்கும் டைமிங்கில். ஸோ இன்னும் வந்து நான் பாதி க்ளீனிங் ஒர்க் வந்து முடிக்கல, பாதி தான் வந்து முடிச்சிருந்தேன். இப்போ தான் சோஃபாலாம் வந்து க்ளீன் பண்ணேன். நீங்கள் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அவனும் இப்போ எங்களோட சீக்கிரம் எழுந்திருக்கிறனால மத்தியானம் வந்து கொஞ்சம் நேப் எடுப்பான். அது அவனோட எப்படி சொல்கிறது, அவன் மைண்ட் செட் பொறுத்து. ஒரு சில நாள் வந்து 1 மணி நேரம் தூங்குவான், ஒரு சில நாள் 15 மினிட்ஸ் தான் தூங்குவான், ஒரு சில நாள் 2 hours 3 hours தூங்குவான் மத்தியானம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் என்னோடய ஒர்க்லாம் வந்து ஸ்கெடியூல் பண்ணுவேன். இப்போ தூங்குறான், எப்போ எழுந்திரிப்பான்றது தெரில. 1 மணி நேரம் ஆகுமா, 2 மணி நேரம் ஆகுமா, இல்லை 1/2 மணி நேரத்துலேயே எழுந்திருவானான்னு தெரில. இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது எனக்கு. இன்னும் ஹால்லாம் வந்து வேக்யூம் போடணும், அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணணும், கொஞ்சம் பாத்திரம் இருக்குது வாஷ் பண்ணணும், பூஜை ரூம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. பட் பூஜை ரூம் க்ளீனிங் ஒர்க்கை நாளைக்கு தான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபுல் வீட்டை மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் பாஸ்ட் 3 days வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒர்க் அவுட்டும் வந்து பண்ணலை, இன்டென்ஸ் ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணல. கொஞ்சம் கிராம்ப்ஸ் வலி அதிகமாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் அதிகமாகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல. ஜஸ்ட் வாக்கிங், ஜாகிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூம்பா. நேற்று வந்து ஜூம்பா பண்ணேன். ஆக்டிவாக வச்சுக்கணுன்ற ஒரு கான்செப்ட் தான் எனக்கு. அங்கே அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே பேலன்ஸ் ஒர்க்லாம் வந்து முடிக்க ட்ரை பண்ணுவேன். தூங்கிட்டு இருக்கப்பே வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பண்ணிகிட்ருந்தேன். அண்டு ஹாலுமே வந்து வேக்யூம் போட்டு மாப் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் துணி போட்டிருந்தேன் சொல்லலையா, அது காய வைக்கவே வந்து மறந்துட்டேன். ஸோ அதையுமே வந்து ஹேங் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் இல்லை, சட்டிலாக தான் இருந்தது. பட் பரவாயில்லன்னு சொல்லிட்டு துணி வந்து வாஷ் பண்ணி போட்டாச்சு. இல்லைனா வந்து டே பை டே துணி சேர்ந்துரும்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து மாப் போடணும். மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாப் போட்டேன். வீக் டேஸ்லாம் வந்து நல்லா ஆக்டிவாக இருப்பேன், எல்லா ஒர்க்கும் வந்து பண்ணிடுவேன். வீக்கெண்ட்லேயும் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். பட்டு லேட்டாக எந்திரிக்கிறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பேன். அண்ட் இதுதான் அந்த வேக்யூம் கிளீனர் சொன்னேன் இல்லையா, இது அந்த டப்பு தண்ணியை எடுத்து நம்ம வந்து டஸ்ட்டெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் கூட பண்ணிக்கலாம், அதை வாட்டர் வாஷ் கூட பண்ணிக்கலாம். அண்டு கிச்சனுமே வந்து க்ளீன் பண்ணி மேட்டெல்லாம் வந்து போட்டாச்சு. அண்ட் வீடுமே வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் தான். கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது, வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுனால அதை பாத்திரம்லாம் எதுவுமே வாஷ் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அதையும் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது கொஞ்சம் ஸ்பீடில் வந்து வச்சுருக்கேன், 2xல். கொஞ்சம் போரிங்காக இருக்கக்கூடாது அப்படின்றனால. எனக்கு பிடிக்காத வேலை இந்த வெசல் வாஷிங் தான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, பட் பண்ணி தான் ஆகணுன்றனால பண்ணுறேன். என் பையன் இருக்கிறனால நிறையா வந்து பாத்திரம் சேரும். அவன் வந்து ஒரு பாத்திரத்தையும் எடுத்து என்னத்தையாவது உள்ளே போட்டு வச்சுருவான். பொரியை போடுவான், அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கல்லையே போடுவான், இந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என் கிச்சனுமே வந்து ஃபுல்லாக டாப் டு பாட்டம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணேன். நான் என்னோடய ஹேர் கேர் வீடியோவில் வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா, அதே ப்ரொசீஜர் படி தான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன். ஏன்னா அன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ அதனால் என்னோடய லஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டேன். சரி கொஞ்சம் ஆயில் வந்து ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது இந்த மாதிரி ஃபேவரட்டாக ஏதாவது ஒரு சைனீஸ் சீரீஸ் இல்லை பழைய தமிழ் படம் கூட சம்டைம்ஸ் வந்து பார்ப்பேன். என்னோடய ஃபேவரட் பார்ட், இன்னொரு ஃபேவரட் பார்ட் இது தான். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பே என் பையனும் வந்து ஏஞ்சிட்டான். ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனுக்கு வந்து சாப்பாடு, மத்தியான சாப்பாடு வந்து அவனும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டான். இந்த டம்ளர் ஞாபகம் இருக்கான்னு தெரில, நம்மளாம் குட்டி பாப்பா இருக்கிறப்ப இந்த டம்ளர் தான் வந்து குடிப்போம், ஸ்ட்ரா டம்ளரில். அதுக்கப்புறம் நான் வந்து யோகர்ட் சாப்பிட்டேன், ப்ரோட்டீன் யோகர்ட். அது
என் பையனுக்கு வந்து ஒரு புக் ஷெல்ஃப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து வந்திருந்தது. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அவனோட பழைய ஸ்டாண்ட் இது ஷெல்ஃப் இது. அவனோட திங்ஸ் விளையாட திங்ஸ்லாம் இருக்கும். புக்ஸுமே இதில் தான் வச்சுருந்தேன். பட் அவனுக்கு வந்து எடுக்க தெரில, சும்மா விளையாட்டு ஜாமான் மட்டும் எடுத்து விளாண்டுட்டு இருந்தான். ஸோ புக் படிக்கிற ஹேபிட் அவனுக்கு வரணுன்றதுக்காண்டி தான் இது வாங்கினது. பட் இது வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கு கையுமா தான் இருக்கான். ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் இருப்பேன். அண்ட் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஆல்ஃபபெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃப்ளாக்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஜிப்லாக் பவுச்சில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ரைட்டிங் பேட் இருக்கும். அவனுக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். செவத்தெல்லாம் கிறுக்கி வைப்பான். அதனால் ஒரு 2-3 ஸ்லேட் மாதிரி வந்து வாங்கி வச்சுருக்கேன். கிறுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு கிறுக்குவான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா பிக்சர்ஸ் வந்து பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிக்கவே டைம் ஆகிடுச்சு. அண்டு இதை பார்த்தோன்னே வந்து கேட்டான், எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இன்னும் பேச ஆரம்பிக்கல. பட் ஏதாவது வேணும்னா அதை எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுப்பான். நம்ம வந்து அது பவுச்சோ இல்லை பாக்ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவர் வந்து சமத்தா ஒரு பக்கம் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தார். நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுக்குரிய இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் மெயினாக இருந்தால் அவன் எக்ஸசைஸ் பண்ணவே விட மாட்டான். மேட்டு போட்டால் மேட்டு மேலே வந்து உட்காருவான், தம்பிள்ஸை தூக்குவான், அதை பண்ணுவான் இதை பண்ணுவான். ஸோ அவனுக்கு வந்து பால் வந்து போட்டு கொடுத்துட்டு நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண உட்காந்துட்டேன். ஆப்பிள் மில்க் காலையில் கொடுத்தேன் இல்லையா, அதோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் கவர் பண்ணி போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நான் இந்த வீடியோ கீழே வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அவரை குளிக்க வச்சுட்டு அவருக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தேன். மக்கானாவும் போட்டுக்கல்லையும் வந்து கொடுத்தேன். சரி அந்த கேப்புக்குள்ளே போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷ்கேரோட பாடி லோஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து கெரட்டோசிஸ் பிலாரிஸ் இருந்தது. இது யூஸ் பண்ணக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அண்ட் இந்த ஆயில் பற்றி நான் ஏற்கனவே என்னோடய ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ திருப்பி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வின்டர் முடிஞ்சு சம்மர் ஆரம்பிக்குது. இதோட ரிவ்யூவும் வந்து நான் வந்து கண்டிப்பாக சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோட டின்னர் நான் வந்து ஒரு 7-7:30க்குலாம் டின்னர் சாப்பிட்ருவேன். அன்றைக்கி வந்து சாண்ட்விச் தான் வந்து பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு டைம் பார்த்தா வந்து 7:30 இருந்தது. என் ஹஸ்பண்டு குக் பண்ணும் இல்லையா, அதனால என் பையனுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து குக் பண்ண போயிட்டேன். இதுதான் அந்த ஆக்டிவிட்டி. நாங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி டெய்லி பண்ணுவோம். அவனை வந்து நான் குக் பண்ணுறப்போ கொஞ்சம் அவன் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காண்டி. ஸோ அவனுக்கு வந்து ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு நான் வந்து பாஸ்தா தான் வந்து பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட்காண்டி. அதுக்கப்புறம் அவனுமே இதே வந்து சாப்பிட்டுக்குவான். ஃபர்ஸ்ட் வந்து மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ணாமல் கொடுத்து பார்த்தேன். அவருக்கு வந்து பிடிக்கல. அதனால் அதில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்டாரு. சைட் பை சைடு அவனுக்கு நைட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சேன். ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டர், அதுக்கப்புறம் பால் பவுடர், ஃபீடிங் பாட்டில் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பாஸ்தா மசாலா போட்டதே வந்து கொஞ்சம் கர்டோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா சாப்பிட்டான். சாப்பிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மெஸ்ஸாக்கி வச்சுருந்தான். அதுக்கப்புறம் கூப்பிட்டான், தூக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. அதனால் தூக்கி அவனே கீழே விட்டுட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன், க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குக் பண்ண பாத்திரம், அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து கடன்னு வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சனுமே வந்து ஒன்ஸ் அகெயின் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டுக்கு மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் டின்னர் வந்து குக் பண்ணி வச்சுட்டேன். அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. என் பையனை தூங்க வச்சிடுறது. அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கை வந்து நான் கிச்சனில் வந்து பார்த்துக்குவேன். நான் பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு திரும்புகிறேன், அதுக்குள்ளே இங்கே ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டான். எல்லாத்தையும் இழுத்து போட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு, ஸோ அது எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கிச்சனை ஒரு தட்டி பெருக்கினேன். ஸோ இப்படி தான் இருக்கும். டாடலர்ஸ் இருக்கிற வீட்லேயும் சரி, பசங்க இருக்கிற வீட்லேயும் சரி, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் இயர்ஸ் கழித்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், நம்ம கூட பசங்க இல்லையேன்னு சொல்லிட்டு ஸ்கூலு காலேஜு வேலைன்ட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமை தான் நம்ம வந்து அவங்களோட என்ஜாய் பண்ணிக்க முடியும். சம்டைம்ஸ் நானுமே ரொம்ப கோவப்படுவேன் எல்லாத்தையும் இழுத்து போட்டாலும். பட் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி யோசிப்பேன். அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான மீல் ப்ரிப்லாம் வந்து பண்ணிவிட்டு நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கின் கேர் வந்து பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என் பையனுக்குமே வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுட்டேன். அவனுக்கு வந்து நைட் ப்ரஷ் பண்ணுற ஹேபிட் வந்து இப்போ ஒரு லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அவனை தூங்க வச்சாச்சு. அவ்வளோதான் guys இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.